ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 மந்த் ஸ்கின் கேர் சேலஞ்ச் வீடியோவில் டே 10ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய முல்டானி மிட்டி ஃபேஸ் பேக் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபேவரேட்டான ஒரு ஃபேஸ் பேக், எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முல்டானி மிட்டி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுட்ரு, அதுக்கடுத்து ஹாஃப் லெமன் ஜூஸ், பால், தேன், அதுக்கப்புறம் ஆயில். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் வேணும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் முல்டானி மிட்டி வந்து பவுடர் ஆட் பண்ண போகிறேன். முல்டானி மிட்டி பவுடர் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப கிளியராக, அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்கின் வந்து கிளியராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முல்டானி மிட்டி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை அப்போவே கொஞ்சம் பெருசாக வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேனில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம நார்மலாக மாய்ஸ்சரைசிங் பர்பஸ்க்காக கூட நம்ம தேனை வந்து டெய்லி வந்து ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைனா நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை கோக்னட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஸ்கின் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், ரொம்ப உங்களுக்கு ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னா ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் மட்டும்தான் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பால் ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அப்ளை பண்ணோன்னா, டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணோன்னா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ வந்து கொடுக்கும், சீக்ஸ்லலாம் க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2 to 3 days வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 1 டைம் யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு க்ளோ, நல்ல ஒரு ஃபேர்னஸ் வந்து ஃபேஸில் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை ஆனதும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேர்னஸ், எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட் கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப், ஏதாவது ஃபேஸில் வந்து ஒரு ஸ்க்ரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணோன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாகவே ரெடி பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இல்லை ஆயில் ஆட் பண்ணுறதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃபேஸ் பேக் எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்குமே சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.